அது அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு முந்தைய தேர்தலையும் இது அதிமுக வென்ற ஒரு தொகுதியாக தான் இருக்குது. அதனால் இந்த தொகுதியில் வந்து எதிர்கட்சிகள் வந்து கொஞ்சம் நல்லா அவங்களுடைய வேலைகள் தீவிரமாக இருந்ததுன்னா அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட்டணியும் இந்த வெற்றி வாய்ப்புகளை வந்து தீர்மானிக்கிற இடத்துல தான் இருக்குது. இப்போ சரி, நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற தமிழக அரசியல் சூழ்நிலையில் ஒரு 3 முனையாவோ ஒரு 4 முனையாவோ கட்சிகள் பிரிஞ்சோ சேர்ந்தோ நின்னா எந்த கட்சிகளுக்கு பலம் அதிகமாக இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம வட மாவட்டங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட தாவேக்கா எந்த பக்கம் போகிறாங்கன்றதை பொறுத்து வெற்றி தோல்விகள் வந்து அதிகமாக அதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது 3 முனை போட்டின்றது பார்த்திங்கன்னா அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணியும், நாம் தமிழர் 4வது கட்சி, இது 4 முனை போட்டின்னு சொல்லுவாங்க. இந்த 4 முனை போட்டியில் கண்டிப்பாக திமுக வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனாலனா வழக்கம் போல் தாவேக்கா தன்னுடைய வாக்கு வங்கியை பார்த்திங்கன்னா திமுகலேருந்தும் அதிமுகலேருந்து தான் இப்போ பெற போகிறாங்க. இது இல்லாமல் புதிய வாக்காளர்களும் பெற போகிறாங்க. ஆனால் பெரும்பான்மையாக அதிமுகவோட வாக்குகள் வந்து சரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக பலமாக இருக்காங்க, அவங்க ஆளும் கட்சி. அதனால் அதிமுக தலைமையில் தாவேக்கா மற்ற கட்சிகள்லாம் இணைந்து 3 முனை போட்டியாக இருந்தால் மட்டும்தான் அதிமுக வெல்லும்.